அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்துல கைது செய்யப்பட்ட ஞானசேகரிடம் கோட்டூர்புரம் போலீசார் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு புதிய தகவல்களானது வெளியாகியுள்ளது. குறிப்பாக அவரை கைது செய்யப்பட்டு அவர் கைது செய்யும் போது அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில அவர் மேஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு பின்பு நீதிமன்ற காவல்ல சிறையில் அடைத்துள்ளார். இந்த நிலையில இதற்கிடையே அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு தகவல்களானது வெளியாகியுள்ளது. அவரை எப்படி போலீசார் பிடித்தனர் என்பது குறித்தான தகவலும் வெளியாகியுள்ளது. குறிப்பாக அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பின்பு அந்த இளம்பெண் பாதிக்கப்பட்ட நபர் புகார் கொடுத்த நிலையில அவர் புகார் கொடுத்தவுடன் அந்த ஞானசேகர் என்பவர் செல்போனை அணைத்து வைத்துள்ளார். குறிப்பாக செல்போன் டவர் டம்ப் மற்றும் சிசிடிவி காட்சிகள் மூலமாகத்தான் போலீசார் தன்னை நெருங்குவார்கள் என்பதை அறிந்து அவர் செல்போனை அணைத்து வைத்து அவர் பிளைட் மோட்ல அவரது செல்போனை வைத்திருந்ததாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அவர் செல்போன்ல மற்றொரு நபரிடம் பேசியது போல நாடகம் ஆடி இருப்பதும் போலீசார் விசாரணையில தெரிய வந்துள்ளது. அதாவது தனக்கும் மற்றொருவருக்கும் தொடர்பு என்பது போல அவர் நாடகம் ஆடி இருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். குறிப்பாக அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பின்பு இளம்பெண் அறைக்கு சென்று தொடர்ச்சியாக அழுது கொண்டிருந்ததாகவும் அப்போது அவரது நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து எதற்காக அழுகிறார்கள் என்று கேட்ட பின்பு தான் அதன் பின்பாக தோழிகள் மூலம் தெரிவித்த பின்பு அவர் கொடுத்த தகவலின் பேரில் தான் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு புகார் வந்ததாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பாலியல் வன்கொடுமை செய்த மாணவி குறித்து வீடியோ மட்டுமில்லாமல் அவர் மேலும் சில வீடியோக்களையும் செல்போனில் இருந்ததையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். அதுல யார் யார் எல்லாம் வீடியோக்கள் உள்ளது, வேறு ஏதேனும் இளம் பெண்கள் இவரால் பாதிக்கப்பட்டுள்ளாரா என்ற கோணத்துல போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிசிடிவி கேமரா முன்பு ஞானசேகரன் முகத்தை மூடிவிட்டு செல்லும் போது கோட்டூர்புரம் காவல் நிலையத்துல பழைய குற்றவாளி என்பதால்தான் இந்த ஞானசேகரை அடையாளம் கண்டிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஞானசேகரை காவல்துறை பிடித்த பின்பு இவர்கள் தான் வீடியோ கால் மூலமாக இந்த பாதிக்கப்பட்ட நபரிடம் இவர் தானா என்று கேட்டபோது அவர் தான் உறுதிப்படுத்தியிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக சந்தேகப்படும்படியான நபர்களை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட நபர்களிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி இருப்பதாகவும் தொடர்ச்சியாக இதுல வேறு ஏதேனும் இளம் பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளனரா என்பதை கண்டறிந்து அவர்களிடம் புகாரை பெறுவதற்கான முயற்சியிலும் கோட்டூர்புரம் போலீசார் ஈடுபட்டிருப்பதாகவும் அது மட்டுமின்றி இவருக்கும் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலையும் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.